சிறுதுளி அமைப்பின் சார்பாக தொண்டாமுத்தூர் அருகே உள்ள புதுக்காடு மற்றும் கீழ்ச்சித்திரைச்சவடி அணைக்கட்டு சீரமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சிறுதுளி அமைப்பு கடந்த 2003ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு நீர்நிலைகளை புனரமைத்தல், மழைநீர் சேகரித்தல், மரம் நடுதல், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2025 சிறுதுளி அமைப்பானது கோவை மாவட்ட நிர்வாகம், நீர்வளத்துறை மற்றும் கரூர் வைஷ்யா வங்கியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் முக்கிய அணைக்கட்டுகளான புதுக்காடு மற்றும் கீழ்ச்சித்திரைச்சாவடி அணைக்கட்டுகளை தூர்வாரி புனரமைக்கும் திட்டத்தை துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கரூர் வைஷ்யா வங்கியின் CSR தலைமை அலுவலர் நதியா மாலி, சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் மற்றும் நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் நல்லதம்பி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் பழனிசாமி மற்றும் ஆறுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறியதாவது: நொய்யல் ஆற்றில் ஆண்டிற்கு 40ற்கும் குறைந்த நாட்களே மழைநீர் ஓடுவதால் அதனை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நம் முன்னோர்கள் அணைக்கட்டுகளை கட்டி ஆற்றில் பாயும் நீரின் திசையை மாற்றி வாய்க்கால்கள் மூலம் குளம் மற்றும் குட்டைகளில் சேமித்து வைத்தனர். அது இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விவசாயம் செழிக்க மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர பெரும் பங்களித்தது. நாட்போக்கில் இந்த அணைக்கட்டுகளில் போதிய பராமரிப்பு மற்றும் தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து மற்றும் வாய்க்கால்கள் புதர்களுடன் காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பாசன மதகுகளை உபயோகிப்பதில் சிரமம் உள்ளது. இதன் விளைவாக விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்வளம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் மூலம் 65 மில்லியன் லிட்டர் சேமிப்பு திறனை உயர்த்த முடியும். அணைக்கட்டு அருகிலுள்ள விவசாயிகளின் விவசாய உற்பத்தி திறன் உயர்வு காணும். சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பு விரிவடையும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்னைக்கு சிறுதுளியோட பயணத்துல ஒரு ரொம்ப முக்கியமான நாள். இது ரொம்ப நாளா நாங்க கண்ட கனவு இன்னைக்கு நனவாகறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. முக்கியமா இதுக்கு நாங்க நன்றி சொல்ல வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. கலெக்டர் இதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுத்து அதுக்கு உண்டான வந்திருக்காரு. அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால நம்மனால இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க முதல் வந்தப்போ எங்க அணைக்கட்டு இருக்கு, எங்க தண்ணி வரத்து இருக்கு அப்படின்னே தெரியாத அளவுக்கு புதர் மண்டி இருந்தது. நிறைய வண்டல் மண் இதெல்லாம் நிறைஞ்சிருந்ததுனால தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணி வந்தாலும் அப்படியே கீழே அடிச்சுட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த காலத்திலேயே, அதாவது இந்த அணைக்கட்டு 1930 கட்டினது. அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பட் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம புதர் மண்டி தூர் வராம மெயின்டெனன்ஸ் இல்லாம இது சிதிலமடைஞ்சிருக்கு. இது நாங்க விவசாயிகளோட சப்போர்ட், விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள வச்சுட்டு தான் முதல்ல கிளீன் பண்ணியிருக்கோம். இப்போ கிளீன் பண்ணி இதுல தண்ணி உள்ள கொண்டு வந்த வரத்துக்களை எல்லாம் சுத்தம் பண்ணணும். முக்கியமா அது வரத்துக்களை சுத்தம் பண்ணணும். இதுக்கு சர்வே பண்ணணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் கேட்டிருக்கோம் கலெக்டர்கிட்ட. கலெக்டர் அதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சர்வே பண்ணாதான் இந்த நீர்வழி பாதை எவ்வளோ, ஆற்றினோட அளவு எவ்வளோ கொள்ளளவு தண்ணியை நிறுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டேட்டா எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாங்க ரொம்ப நல்ல ஒரு நாள்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படும் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம இங்க தண்ணி நிறுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு கீழே நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகும். அப்படி நீங்க பாத்துக்கோங்க. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற குளத்துல நின்றுட்டு இருக்கிற சாக்கடை தண்ணினால ரொம்ப மாசுபட்டிருக்கு. நிலத்தடி தண்ணி ரொம்ப மாசுபட்டிருக்கு. அதனால இந்த தண்ணி இங்க நிக்கிறதுனால நிலத்தடி நீரும் கிளீன் ஆகும்னு நாங்க நம்புறோம். சுத்தமான தண்ணி எல்லாத்துக்கும் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் மக்களுக்கும், இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். கூடிய விரைவில் இதுல இங்க நிறைய தண்ணி நிறுத்தி நாங்க எல்லாரும் பார்க்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். நன்றி.